ஸ்டீவோட தகுதி சின்னமான மியாலர் அவர்கிட்ட ரிட்டர்ன் ஆனதுல தெரியுது 100%. கேப்டன் ஹைட்ராவா இல்லாம ஓஜி ஸ்டீவா ரிட்டர்ன் ஆயிருக்காரு. ஸ்டீவன் லோக்கிக்கான சீன் பை சீன் பிரேக் டவுன் அண்ட் ரோமஸை சேர்த்து கவர் பண்ணிடுவோம். ஆக்சுவலி இந்த ட்ரெயிலர்ல நம்ம ஸ்டீவ் கூட தான் லோக்கி கான்வர்சேஷனே பண்றாரு. அது எப்படி நான் கரெக்டா சொல்றேன்னா, டிவியோட ஐடி கார்டை நம்ம லோக்கி ஸ்டீவோட தான் கொடுக்குறாரு. ஸ்டீவோட கையில நீங்க வெட்டிங் ரிங்க நோட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் டீசர்லயுமே நீங்க ஸ்டீவோட கையில வெட்டிங் ரிங்க நோட் பண்ணலாம். இதுபடி பார்க்கும்போது லோக்கி ஸ்டீவ்ட்ட தன்னை பத்தியும் டிவியை பத்தியும் வரப்போற பிரச்சனையை பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸ்டீவோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்டில் லோக்கி கெட்டவன் தான். அதுக்காக தான் தன்னை பத்தின எக்ஸ்பிளைன் அங்க தேவைப்படும். லோக்கி அண்ட் ஸ்டீவோட மீட்டிங் வந்து லோக்கி சீசன் 2க்கும் அந்த எண்டிங்க்கும் முன்னாடி இது நடக்குதுன்ற மாதிரி நிறைய ரூமர்ஸ் தியரின்றது இருக்கு. ஆனா எனக்கு அப்படி தெரியல. ஏன்னா இந்த டிவியோட கார்டுல நீங்க மல்டிவர்ஸ் ட்ரீயை நோட் பண்ணலாம். சோ இந்த கார்டே சொல்லுது இது பிளாஷ்பேக் சீன் இல்லைன்னு. அண்ட் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஷிப்ல ஸ்டீவ் எப்படி வந்தாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அந்த கேள்வின்றது இருக்கு. இப்பதான் அந்த ஃபேமஸான அந்த ரூமர் தியரி இங்க லிங்க் ஆகும். லோக்கி ஆல்ரெடி ஸ்டீவை வார்ன் பண்ணி ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் யூனிவர்ஸை தான் வாழ வச்சாருன்னு ஒரு தியரி இருக்கு. அப்படி ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் யூனிவர்ஸ்ல வந்திருக்கணும். அண்ட் நம்ம தார் ஆஃப் ஃபேண்டாஸ்டிக் ஃபோரும் நியூ அவெஞ்சர்ஸ் டவர்ல ஓஜி நியூ அவெஞ்சர்ஸ் மீட் பண்ண அந்த இடத்துல ஸ்டீவ் வரலன்னு தானே எல்லாரும் நினைக்கிறீங்க. ஆக்சுவலி இந்த ஸ்பெசிபிக் ஷாட்ல ஸ்டீவ் அங்க வந்திருப்பாரு. இந்த ஸ்பெசிபிக் ஷாட்ல சாமோட ஃபேஸே மாறும். அவருக்கு ஆப்போசிட்ல ஒரு லாங் ஹேர் கையை காமிப்பாங்க. அது வேற யாரும் இல்ல, ஸ்டீவ் தான். ஏன்னா ஸ்டீவோட ஹாஸ்டல் அங்க 3 பேர் கூட தான் மேட்ச் ஆகும். எலினா அண்ட் பாப் அண்ட் ஸ்டீவ் கூட மேட்ச் ஆகும். இதுல இருந்து தெரியும் அங்க வந்திருக்குது ஸ்டீவ் தான். அண்ட் ஒரு ரூமருமே இருக்கு, 2 விதமான மேல் நேர ஸ்டீவ் இந்த படத்துல யூஸ் பண்ணுவார்னு சொல்றாங்க. சோ வெயிட் பண்ணி நடக்குதா இல்லையான்னு பார்ப்போம்.